ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் யாசர் தாட்ஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடித்தட்டு மக்கள்ல இருந்து கோடீஸ்வரர் வரைக்கும் எல்லாருமே வாங்கணும்னு ஆசைப்படுற தங்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஏன் இந்த தங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 10 வருஷத்துல இதோட வளர்ச்சி பல மடங்கு அதிகா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராமுக்கு 2000 ரூபாய்க்கு மேல அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இப்ப போலாம். தங்கம் தங்கம் இயற்கையா மண்ல ஒரு சுரங்கம் மூலியமா வெட்டி எடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு தங்கமா இருக்கு. தங்கத்தை நிறைய விதமா நம்ம நாடுகள்ல வாங்குறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா ரொம்ப சொற்பமான அளவுல மட்டும்தான் தங்கம் இந்தியால கிடைக்குது. மத்த எல்லாமே வெளிநாடுகள் இறக்குமதி பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு அறிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 700 இருந்து 900 டன் வரைக்கும் நம்ம தங்கத்தை இறக்குமதி பண்றோம். இந்த இறக்குமதி பண்ற தங்கம் தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு கடைகள்லயும் பெண்களா இருந்தாலும் குடும்பமா போய் வாங்கக்கூடிய நகை கடைகள்லாம் கிடைக்கிற தங்கம் அப்படிதான் கிடைக்குது. ஸோ இந்த தங்கம் கடந்த ஒரு 100 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10 கிராம் 24 கிராம் கேரட் 24 கிராம் கேரட் பாத்தீங்கன்னா 19 ரூபால ஆரம்பிச்சு இன்னைக்கு 98,000 வரைக்கும் நிக்குது. இதுக்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு மக்கள் இதை வாங்கணும்னு வெறியா இருக்காங்க? இது எதனால இந்த தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கு? எதனால இது திடீர்னு கம்மியாகுது? கம்மியாகிறது பாத்தீங்கன்னா சரியான விஷயமா இருக்கும். ஒரு சவரனுக்கு 100 ரூபாய் கம்மின்னு போடுவாங்க. அடுத்த நாள் கிராமுக்கு 120 ரூபாய் அதிகம்னு போடுவாங்க. இதெல்லாம் பார்த்து கூட நம்ம தங்கம் வாங்குறது நிப்பாட்டுறது கிடையாது. வெறும் பிசிக்கல் தங்கமா இல்லாம இன்னைக்கு நம்மளால ETF, சாவரின் கோல்ட் பாண்டு, இது இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்லயும் தங்கத்தை அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு முக்கியத்துவம் இந்த தங்கத்துக்கு ஏன்? இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்குமே நடுத்தர மக்கள்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட் வரைக்கும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்கம் மட்டும்தான் உலகத்திலேயே மெட்டல்ல ரொம்ப ஜொலிக்கக்கூடிய ஒரு தங்கமா இருக்கு. அதனாலதான் நம்ம பெண்களுக்கு என்னமோ தெரியல, தங்கத்து மேல ஒரு மிகப்பெரிய அக்கறையும் கண்ணும் அது மேல இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நம்மளை நோண்டியாவது அதை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஆண்களும் வாங்கி தர்றதுக்கான காரணம், தேவைப்பட்டா அடமானம் வச்சுக்கலாம், ஆபரணமும் பெண்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்றதுனாலதான். இந்த நகை எப்படி இவ்வளவு முக்கியம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போர்ட்டபிள் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்னு ஷைனிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இன்னொன்னு இது இயற்கையா கிடைக்கக்கூடிய சோர்ஸ். வேற எங்கேயுமே இது கிடைக்காது. ஒண்ணு இயற்கையா எடுக்கிறோம், இல்லொன்னு ஏற்கனவே வச்சிருக்கோன்ட்டு வாங்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நான் ரியாக்டிவ் மெட்டல். எந்த காரணத்தினாலையும் இது அலர்ஜி ஏற்படுத்தாது. மேலும் வேற எந்த ஒரு வேதிப்பொருளாலும் இது அவ்வளவு சீக்கிரமா கரைஞ்சிடாது. இப்ப வெள்ளி கூட பாத்தீங்கன்னா கம்மியாகும். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா வேதி மாற்றம் சொல்லுவாங்க. அது மாதிரி வேற எந்த மெட்டலோடையும் அவ்வளவு சீக்கிரம் இது ரியாக்ட் ஆகாது. அதனாலதான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா போர்ட்டபிளா யூஸ் பண்றாங்க. இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை ஏறுறதுக்கான காரணங்கள் ரொம்ப அதிகம். டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவைக்கேற்ற மாதிரி பொருள் கிடைக்கல. அதனால இருக்கிற பொருளோட விலையை ஏத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஒண்ணு சுரங்கத்து மூலமா வெட்டி எடுக்கப்படுற தங்கம், இன்னொன்னு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கவன் விற்கணும்னு முன் வர தங்கம். இந்த 2 தங்கம் மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயுமே வேற எந்த நாடுகள்லயுமே நோட்டு மாதிரி இதை அச்சடிக்க முடியாது. ஆனா இந்த தங்கம் மட்டும்தான் எந்த நாட்டுல வேணாலும் செல்லும். இந்தியன் ரூபி அமெரிக்காவுக்கு போனா மாத்தணும், அது கமிஷன் அப்படி இப்படின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லாம உலகத்துல உள்ள எல்லா கண்ட்ரிலையுமே தங்கத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி காலங்காலமாவே நம்மளோட சொத்து மதிப்பு தங்கத்தை வச்சுதான் அதிகமா நிர்ணயம் செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா நாடுகளே இப்ப இந்த உலகத்திலேயே டாலரோட மதிப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம், அமெரிக்கா அவ்வளவு தங்கத்தை வாங்கி வச்சிருக்கு. அதனாலதான் அதோட பணவீக்கம் கம்மியாகாம அந்த லெவல்லயே இருக்கு. இந்தியா கிட்டயும் தங்கம் வாங்குறாங்க, ஆனா அந்த லெவலுக்கு கிடையாது. 1947ல சுதந்திரம் பெற்றப்ப இந்தியாவோட ரூபியும் அமெரிக்காவோட டாலரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்தியாவோட ரூபாய் 1 ரூபானா அமெரிக்காவோடது 83 ரூபா. அதுக்கான காரணம் நம்மள்ட்ட இருக்கிற இருப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் கடந்த ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலை அதிகமா இருக்கு. அதுக்கான காரணம் நம்ம ரொம்ப ஈஸியா சொல்றதுதான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனிநபரோட வருமானமும் இப்போ உள்ள தனிநபர் வருமானமும் அதிகரிச்சிருக்கிறது போல இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரிதான் தங்கத்தோட விலையும் அதிகமா இருக்கு. அதே சமயம் கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஐடியோட டெவலப்மெண்ட் அதிகமானதுனால இந்தியாவில பொருளாதாரம் அதிகமாகுது, மக்கள்கிட்ட காசு கிடைக்குது. அந்த காசுக்கு அவங்க எல்லாருமே சேவிங்ஸ் அப்படின்னு கொண்டு வரப்பயே இப்பதான் மக்கள்லாம் இந்த சால்வரின் பாண்டு இல்லைன்னா ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல எல்லாம் போறாங்க.
ஆனா காலங்காலமா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் வாங்கி வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அதனாலதான் தங்கம் அதிகமான முறையில இந்தியாவில வந்து வாங்கவும் சேர்த்தாங்க வாங்குறாங்க. தங்கத்தோட விலை ஒவ்வொரு வாட்டி ஏறுறப்பையும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார நெருக்கடி, இந்தியாவோட மதிப்பு, இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகள்ல இப்ப பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது அப்படின்னா, மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற கரன்சி எல்லாம் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கோல்டு பக்கம் தான் போட விரும்புறாங்க. அதே சமயம் போர், எமர்ஜென்சி இந்த மாதிரி டைமிங் வரப்ப இருக்கிறத காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இருக்கிற மற்ற லேண்ட் எல்லாத்தையும் கூட வித்துட்டு கோல்டா கன்வெர்ட் பண்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷனோட ஒரு யதார்த்தமான ஒரு பயத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் தான். இது மட்டும் இல்லாம அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு பேங்க் வந்து வட்டி விகிதத்தை ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வட்டி விகிதத்தை கம்மி பண்றதுனால மக்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லி ரிட்டர்ன்ஸ் எதுல அதிகமா கிடைக்குதுன்னு பார்த்தா தங்கத்துல தான். ஸோ அதனால தங்கத்தின் பக்கம் போறாங்க. அதே மாதிரி இந்தியா மற்ற நாடுகள் எல்லாமே அதிகமா தங்கத்தை கொள்முதல் பண்ணி அரசு கஜானால வைக்கிறப்ப, நான் சொன்ன அமெரிக்கா போன்ற நாடுகள் அதிகமா தங்கத்தை வாங்கி வைக்கிறேன். இது மாதிரி போர்க்கால கட்டங்கள்லயும் இந்த பொருளாதார வீழ்ச்சி கட்டங்களையும் வந்து நாடுகள் எல்லா அரசாங்கமுமே தங்கத்தை வந்து வாங்கி வைப்பாங்க. இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுனால அவங்களோட கஜானா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பண மதிப்புல ஏற்பட்டாலோ இல்ல வந்து பணத்தோட மதிப்பு ரொம்ப கம்மியானாலோ இந்த இருக்கிற தங்கம் தான் அது ரொம்ப பேலன்ஸ் பண்ணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு இதை பத்தி பேசணும்னா தனியா ஒரு வீடியோவே பண்ணும். அந்த அளவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சீனா மற்றும் இந்தியா இந்த 2 நாடுகள் தான் அதிகமா தங்கத்தை யூஸ் பண்றாங்க. ஏன்னா தங்க நகையை வந்து ஆபரண தங்கமா யூஸ் பண்றது சைனாவும் இந்தியாவும் தான் அதிகமா. ஏன்னா மக்கள் தொகை அதிகம், அதனால இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. ஏதோ ஒரு நாட்டு மேல போர் தொடுக்குது அப்படின்னாலோ, இல்ல இப்ப நமக்கு யதார்த்தமா பாத்தீங்கன்னா இப்ப உக்ரைனும் ரஷ்யா நடக்கிற போர், இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னே இந்தியா பாகிஸ்தான் நடக்கிற போர், இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றம் தான் இந்த தங்கத்துறை விலையேற்றத்திற்கு. எதனால அப்படின்னா, சோ உக்ரைன் வந்து ரஷ்யா மேல போர் தொடுக்குதுன்ற பட்சத்துல உக்ரைனுக்கு ஆதரவா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா க்ளோஸா இருக்காங்க. சோ இது எப்ப வேணா ரஷ்யாவோட உலக போரா மாறலான்ற பயத்துல எல்லா நாடுமே அதிக அளவுல தங்கத்தை வாங்குது. இது கடந்த 3 வருஷங்களாவே இது நடந்துட்டு இருந்துச்சு. இந்த 3 வருஷத்தை தான் தங்கத்தோட விலை ரொம்ப அதிகமானதும் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி 2020 லாக்டவுன், இந்த லாக்டவுன் டைமிங்ல எல்லாரும் இருக்கிற லேண்ட் எல்லாத்தையும் வித்து அதிகமா நகை மேலதான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, லாக்டவுன்ல கடையே இல்லை ஆனா எப்பரா பண்ணு, ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சு, அது ETF மாதிரி இருந்துச்சு. அப்ப அதுல கோல்ட்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனாலயும் கோல்டோட விலை அந்த நேரத்துல 2020 அதிகமாச்சு. ஸோ இது எப்ப கம்மியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். இதுக்கப்புறம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட டாலர் மதிப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது ஒரு பாயிண்ட். டாலர் வந்து இன்னும் 95 அது மாதிரி போச்சு அப்படின்னா தங்கத்தோட விலை கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, வட்டியோட விகிதத்தை அதிகமாக்குச்சு அப்படின்னா மக்கள் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக பேங்க்ல போடலாம் அப்படின்னு நினைச்சதுனால மட்டும்தான் வந்து அங்க தங்கத்தோட விலை கம்மியாக வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இது இல்லாம அரசாங்க முதலீடுகள்லாம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப அதிகமாகணும். மக்கள் வந்து தங்கத்து மேல உள்ள மதிப்பை விட மற்ற ஸ்டாக்ஸ் மேல அதிகமா வந்துச்சுனாலோ இல்ல வளர்ச்சி அதிகமாச்சுனாலும் மட்டும்தான் தங்கத்தோட விலை கம்மியாக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு 2008 நடந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல பொருளாதாரம் கொஞ்சம் நிலைப்புத்தன்மைக்கு வந்தப்ப 2011 காலகட்டங்கள்ல தங்கத்தோட விலை வந்து கம்மியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2015 நம்ம பொருளாதாரம் திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரொம்ப ஹெவியா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 2011 ஒரு அவுன்ஸ் வந்து நம்ம வாங்குற தங்கத்தோட விலை $1900 இருந்துச்சு. அது 2015 $1040 வந்துச்சு. கிட்டத்தட்ட $800 கம்மியாகி 2015 ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. 2015 ஸ்ட்ராங்கா இருந்த எக்கனாமி 2020 லாக்டவுன்ல சரியான அடி வாங்கினப்ப திருப்பி நகையோட விலை வந்து $1040 இருந்து $2000 ஆச்சு. ஸோ ஒவ்வொன்றும் தொடர்புடையதா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்குமா அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா பெரிய லெவல்ல கிடையாது. பின்னாடி ஒரு காலகட்டத்துல தங்கத்தோட விலை கம்மியாகும், நான் அன்னைக்கு நகை வாங்கி சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னா அது கனவு தான். அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, இந்தியா போன்ற நாடுகள்லாம் இருக்கு அதிகமா இறக்குமதி பண்றாங்க. இந்த நாடுகள் வந்து இறக்குமதி பண்ற டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் மக்கள் அது மேல உள்ள போகத்தை மறப்பாங்க. ஆனா இப்ப கடந்த 2024 மற்றும் 2025 நம்ம அறிக்கையை பொறுத்த வரைக்கும், இந்திய அரசாங்கத்தோட அறிக்கையை பொறுத்த வரைக்கும் 10% இருந்த அந்த டாக்ஸ் வந்து 5% கம்மி பண்ணாங்க. ஸோ இதுவும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வழிதானே தவிர கம்மி பண்றதுக்கான வழி கிடையாது. அதோடு மட்டும் இல்லாம இது முதலீடு மட்டும் இல்லாம ஒரு கலாச்சார ரீதியாகவும் இந்தியாவில வந்து இந்த நகை வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. கல்யாணத்துல இருந்து காது குத்துல இருந்து சமையறதுல இருந்து எல்லாத்துக்குமே கருமாறி வரைக்குமே தங்கம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு நகை வாங்கணும்னா நகை வாங்கணும்,
அடுத்தவங்க வீட்டு கல்யாணத்துக்கு பிறகு நம்ம நகை கொடுக்கணும்னா இருக்கிற நகையை அடகு வச்சு அந்த காசை கொண்டு போய் அங்க மொய் செய்யணும். இது எல்லாமே ஒரு கலாச்சாரமா தான் இங்க பார்க்கப்படுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா போன்ற நாடுகள்ல. மற்ற நாடுகள்ல இந்த அந்த நகைகள்லாம் அவ்வளோ விரும்புறது இல்லை தங்கத்தை. ஆனா இந்தியால மிகப்பெரிய பொக்கிஷமா தங்கத்தை தான் பாக்குறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளுமே எப்படியாவது இந்த நகையை வாங்க மாட்டோமா, 1 கிராம் வாங்க மாட்டோமா, மாச சம்பளத்திலிருந்து ஒரு அமௌண்ட் இதுக்காக சீட்டு கட்ட முடியாதான்னு எல்லா நடுத்தட்டு மக்கள்ல இருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே அத்தியாவசியமா ரொம்ப ஆசைப்படுறது இந்த நகை மேலதான். இது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா எப்படியா இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்குமே தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொருத்தனும் அவனோட முடிஞ்ச தகுதிக்கேற்ப அவனோட அளவு கேட்க வாங்கி வச்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு பின்னாட்கள் ரொம்ப மிகப்பெரிய உதவியா இருக்கும். தங்கம் எப்பயுமே பிரகாசிக்கும். ஆனா அது எந்த லெவலுக்கு பிரகாசிக்குதுன்றது நம்ம சுத்தி உள்ள இந்த உலகம் தான் முடிவு பண்ணணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ முயன்ற லெவலுக்கு தங்கத்தை பாதுகாப்பா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. தங்கத்தை பிசிக்கல் கோல்டு இல்லாம இடிஎஃப், இந்த சாவரின் பால்டு பிளஸ் ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு அது மாதிரி வாங்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அதிகமா இந்தியால மற்ற நாடுகளுமே பிசிக்கலா வாங்க விரும்புறாங்க. எதனால அப்படின்னா உடனே நமக்கு தேவைன்னா டப்புன்னு விற்க முடியும் அப்படின்னு. அதை விட ஈஸியா இன்னைக்கு மற்ற எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 916 அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 91.6% தூய்மையான தங்கமாகும் 24 கேரட் நகையும் பிளஸ் காப்பரு, சில்வரு, ஜிங்கு போன்ற மற்ற உலோகத்தையும் சேர்த்து அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்கு. ஏன்னா நகையை ரொம்ப ராவா இருந்தப்ப அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ அதை நகையா உருக்கி செய்ய முடியாதுன்றதுனால இந்த உலோகங்களை மிக்ஸ் பண்றாங்க. அதன் மூலியமா வர நகை தான் நம்ம இன்னைக்கு போடுற ஆபரண தங்கங்களா இருக்கு. ஸோ இது எல்லாமே 24, 22, 18 கேரட் எப்படின்னு விரிப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம நகை தான், நம்ம எப்படினாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சொன்ன விஷயங்களும் கேட்ட விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு அப்படின்னாலும், இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஒரு உந்துகோலாகவும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் இது இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.